தமிழ் உயர்ந்த மொழி என்பதை அழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஆளுநர் RN ரவி மூலமாக ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்ப காசி தமிழ் சங்கமம்னு வச்சாங்க. காசிக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்பதை பறைசாட்டணும். தமிழை தனித்த மொழி உயர்ந்த மொழி என்பதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல. இவங்களுக்கு சரஸ்வதி நாகரிகம், வேத நாகரிகம் தான் இந்தியாவிலே உயர்ந்த நாகரிகம், சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி. இந்த இரும்பு உருக்குவது என்பது 5550 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப உருக்குவதற்கான அந்த தொழிற்சாலை எல்லாம் கண்டுபிடித்து உருக்கி பல பொருட்களை செய்திருக்கிறார். எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்களாக அன்றைக்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியே வந்தா இந்த வேதகால நாகரிகம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு வெறும் மேய்ச்சல் நாகரிகம் தான், ஒரு நிலையான குடியிருப்பு கூட கிடையாது அவங்களுக்கு. கமல்ஹாசன் அவரு உண்மையிலே நல்ல தமிழ் பற்று உள்ளவர் இல்லை, அது வேற. தமிழ் படம் தான், ஆனா பேரு தக்லை. வேண்டுமெனே கர்நாடகாவில் சில RSS BJP சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இதை பெரிதுபடுத்துகிறார்கள். இந்த வாட்டல் நாகராஜ் போன்ற வன்முறை கும்பல் கமல்ஹாசனை மட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் மன்னிப்பு கேட்கணும்னு பேசுறாங்க. ஏன் அமித்ஷா பேசுறதுக்கு நீ மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாங்களா? தமிழிசை சொல்லணும்ல. தமிழ் உயர்ந்த மொழி செம்மொழி கால்டுவெல்லஸோ எழுதியிருக்காரு, செம்மொழின்னு எழுதியிருக்காரு. அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு, மாணவர்களே, புராணங்களை வரலாறாக நீங்கள் கருதாதீர்கள். அனைவருக்கும் வணக்கம். தோழர் பொழிலன் அவர்கள் சிறப்பான முறையில் விளக்க உரையாற்ற இருக்கிறார்கள். எனவே நான் மொழி ஆய்வுகளுக்குள் செல்லவில்லை. சுருக்கமாக தற்காலிக அரசியல் இப்போது ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி ஒரு 10 மணித்துளிகள் பேசி அமரலாம் என்று எண்ணுகிறேன். தமிழ் உயர்ந்த மொழி என்பதை அழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஆளுநர் RN ரவி மூலமாக ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போ காசி தமிழ் சங்கமம்னு வச்சாங்க. காசிக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு? இலவய பயணம், இலவமா சாப்பாடு, இலவைய தொடர் வண்டி பயணம் போக வர, அதனால சுற்றுலா போகிற மாதிரி அழைத்து சென்று, ஒன்றும் இல்லை, சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்பதை பறைசாட்டணும். அதற்காக தான் அப்படி ஒரு இது பண்ணாங்க. அதே போல் அகத்தியர் என்கிற ஒரு கட்டுக்கதை, அகத்தியர்னு கிடையாதுன்றத கால்டுவெல் 1890 எழுதினார். திருநெல்வேலி சரித்திரம் என்கிற நூல் சென்னை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. பேராசிரியர் சஞ்சீவி அவர்களும் அவருடைய துணைவியார் அந்த அம்மா கிருஷ்ணா சஞ்சீவி அவர்களும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒரு 400 பக்கம் இருக்கும். மிக அருமையான நூல். ஏறத்தாழ அந்த காலத்தில் அவர்தான் முதல் தொல்பொருள் கல்வெட்டு ஆய்வாளர். 150 கல்வெட்டு படிகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். எப்போ? 1890களில். அப்போ அவர் அந்த திருநெல்வேலி சரித்திரம்னு வரும்போது பொதியமலையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இங்கே அகத்தியர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க, அதற்கு எந்த சான்று ஆவணமும் இல்லை. இது கால்டுவெல். முதல்ல அவர் தான் அகத்தியர் இல்லைன்றதை மறுத்தார். அதுக்கப்புறம் தான் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் 1920 அகத்தியர் கட்டுக்கதைன்னு எழுதினார். 1930 பேராசிரியர் நமச்சிவாயம் அவர்கள், அவர் மாநில கல்லூரி பேராசிரியர், அவர் சென்னையில் ஒரு சொற்பொழிவாற்றினார். அந்த சொற்பொழிக்கு பெயரே அகத்தியர் ஒரு கட்டுக்கதை. அவர் வேத காலத்திலிருந்தும் ஒரு பக்கம் கொடுக்குறாரு, அவருக்கு வடமொழி தெரியும். தமிழ் தொல்காப்பியத்திலிருந்தும் ஒரு பக்கம் எங்கெல்லாம் அகத்தியர் ஊடுருவல் செய்திருக்கிறார்கள், ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நமச்சிவாயர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அது திராவிடன் இதழில் எப்போது வெளிவந்தது. அதை பெரியார் அவர்கள் 1931 அகத்தியர் ஆராய்ச்சி என்கிற தலைப்பிலே நூலாக வெளியிட்டார். அதன் பிறகு 2007 அதை படித்து பார்த்தேன் நான். இது இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கேன்னு மறுபதிப்பு என்னுடைய தமிழ் குடியரசு பதிப்பகம் மூலமாக வெளியிட்டேன். இப்பொழுது திராவிடர் கழகம் அந்த நூலை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள், இந்த அகத்தியர் என்கிற பிரச்சனை வந்தவுடன். இப்போ என்னென்னா, தமிழை, அதாவது தனித்த மொழி உயர்ந்த மொழி என்பதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தது ஒன்றிய அரசு மூலமாக ஆய்வு 2 ஆண்டுகள் அவர் செய்தார். ஆனால் அந்த ஆய்வறிக்கை கொடுத்து பல ஆண்டுகள் ஆன பிறகும் வெளிவரவில்லை. இப்போ அதை திருத்தி அனுப்புன்னு மறுபடியும் இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு முன்னோர்கள் கூறியபடி, அதாவது இவங்களுக்கு சரஸ்வதி நாகரிகம், வேத நாகரிகம் தான் இந்தியாவிலே உயர்ந்த நாகரிகம், சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்பதுக்கு மாற்றாக தமிழ். இப்போ எனக்கு முன்னாடி குணத்தகன் சொன்னார், அதாவது இப்போ அந்த இரும்பு உருக்குவது என்பது 5550 ஆண்டுகளுக்கு முன்பு
அப்போ உருக்குவதற்கான அந்த தொழிற்சாலையெல்லாம் கண்டுபிடித்து உருக்கி பல பொருட்களை செய்திருக்கிறார். எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்களாக அன்றைக்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியே வந்தால் இந்த வேதகால நாகரிகமெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு வெறும் மேய்ச்சல் நாகரிகம் தான், ஒரு நிலையான குடியிருப்பு கூட கிடையாது அவங்களுக்கு. அதை பரப்ப வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கமல்ஹாசன் அவர் உண்மையிலே நல்ல தமிழ் பற்று உள்ளவர் இல்லை, அது வேறு. அவர் அந்த படத்துக்கு பேரே தக் லைஃப், தமிழ் படம் தான், ஆனால் பேர் தக் லைஃப். பெங்களூரில் வெளியீட்டு விழா, அதில் போய் இந்த கருத்தை சொன்னார். தமிழ்லேருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு அங்கே பேசினார். அது அங்கே சிக்கலாக ஆகி இருக்கிறது. இதே கருத்தை எம்ஜிஆர் உலகத் தமிழராட்சி மாநாட்டை நடத்திய போது 1980 மதுரையில் பாவாணர் கூட இருந்தார், அந்த மாநாட்டில் பேசினார். அதன் பிறகு தான் அவர் மறைவிட்டார்னு வச்சுங்களேன். அப்போ ஈகே நாயனாரை அழைத்திருந்தார்கள். ஈகே நாயனார் பேசும்போது சொன்னார், அதாவது தமிழும் மலையாளமும் சகோதர மொழிகள் என்று சொன்னார். அதன் பிறகு எம்ஜிஆர் பேசும்போது சொன்னார், இல்லை தமிழும் மலையாளமும் தாயும் மகளை போல. அந்த மாநாட்டில் உலகத்தமிழ் மாநாட்டில் 1900 எம்ஜிஆர் பேசினார். என்ன மலையாளியும் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் வந்த மொழி என்று அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு வேண்டுமெனே கர்நாடகாவில் சில ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இதை பெரிதுபடுத்துகிறார்கள். இந்த வாட்டல் நாகராஜ் போன்ற வன்முறை கும்பல் ஒரு வெறி, அதாவது மொழி உரிமை என்பது வேறு, மொழி வெறி என்பது வேறு. வேண்டுமென்ற தமிழருக்கு பகையாக இதை மூட்டுவதற்காக அப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அமித்ஷா தலைமை தாங்கின ஐயா சொன்னார். அமித்ஷா என்ன சொன்னார், அநேக மொழிகள், அவர் உண்மையிலேயே அவர் என்ன, அவருடைய எண்ணம் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்தில் தான் வந்ததுன்னு சொல்லணும்னு அவர் நினச்சிருப்பார். நாமெல்லாம் கடுமையாக எதிர்ப்போம், தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கிறது என்பது அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் என்கிற காரணத்தினால் அவர் அநேக மொழிகள் அப்படின்னு பேசி விட்டார். அதோட நெட்டில் அவர் அந்த சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறோம், அந்த பேச்சிலே இருக்குது. அப்போ இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்விக்கானதல்ல, ஒரு சமஸ்கிருத பண்பாட்டை இந்த நாட்டில் திணிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதை கொண்டு வருகிறார்கள். இவற்றையெல்லாம் எதிர்க்கணும். இப்போ அமித்ஷா சொன்னதுக்கு தமிழிசை எதிர்க்கிறாரா? கமல்ஹாசனை மட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் மன்னிப்பு கேட்கணும்னு பேசுகிறாங்க. தமிழிசை கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் பேசுறதுக்கு. ஏன் அமித்ஷா பேசுறதுக்கு நீ மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாங்களா? தமிழிசை சொல்லணும்ல. அப்போ நாம் தான் அதை சொல்கிறோம். ஆக இங்கே கட்சி அடிப்படையில் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஒவ்வொன்றையும் அணுகுவதை கட்சி அடிப்படையில் அணுகுகிறார்கள். பாஜகவில் இருக்கிறவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சமஸ்கிருத ஆதரவாளருக்காக, ஒன்றியத்திற்காக, பாஜக கட்சியின் கொள்கைக்காக அப்படி மாறி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கண்டிக்க வேண்டும். திராவிட இயக்கம்தான் இதை எதிர்த்து அதனால்தான் ஆரியம் திராவிடம் என்பதை வைத்திருக்கிறோம். பண்பாட்டு ரீதியாக பெரியார் என்று சொன்னார், தேசிய இன விடுதலை என்று வரும்போது தமிழ்நாடு தமிழருக்கே, இனம் என்றால் தமிழர்கள் தான். பண்பாடு என்று வரும்போது ஆரிய பண்பாட்டுக்கு எதிர் திராவிட பண்பாடு தான் அப்படின்னு சொல்லி பெரியார் தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தி இருக்கிறார். ஆகவே தான் இதையெல்லாம் இப்போது சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக திட்டமிட்டு ஒரு தமிழர்களுக்கும் கன்னடருக்கும் ஒரு பகையை உருவாக்குகின்ற தன்மையில் சிலர் அங்கு செயல்படுகிறார்கள். ஆனால் மொழிகள் சமத்துவம், இன்றைக்கு ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தை திணித்து கொண்டிருக்கிறது. வெறும் 24,000 பேர் மட்டும் பேசுகின்ற அந்த மொழிக்கு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழிக்கிறது. ஆனால் நம்முடைய மற்ற தாய்மொழிகள் எல்லாத்தையும் அழித்து வருகிறது. இதையெல்லாம் கன்னடர்கள் உணர வேண்டும். அமித்ஷா சொன்னதற்கு கர்நாடகத்திலிருந்து எதிர்ப்பு வந்திருக்க வேண்டும், கேரளாவிலிருந்து வந்திருக்க வேண்டும், ஆந்திராவிலிருந்து வந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் எதிர்க்கிறோம். ஆகவே இப்படி இந்த எல்லா தாய்மொழிகளையும் அழிக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய பிஜேபி அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ராஜஸ்தானில் 70 விழுக்காடு ராஜஸ்தானி போயிடுச்சு, எல்லாம் இந்தி மயமாயிடுச்சு. அதாவது இந்தி பேசும் பகுதிகளில் இந்தியை 3வது மொழியாக அங்கே சமஸ்கிருதத்தை வைக்கிறார்கள். இந்தி பேசாத பகுதிகளில் இந்தியை 3வது மொழியாக சொல்ல நாம் எதிர்த்து ஒன்று இல்லைன்னா நீ வேறு ஏதாவது ஒரு மொழி, எதுக்கு வேறு ஏதாவது ஒரு மொழி வைத்து கொள்ள வேண்டும்? வேறு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு இப்போ மராட்டியத்தில் சொன்னாங்க,
1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் வந்து இந்தி கட்டாய மொழின்ட்டு உத்தரவு போட்டார் பிஜேபி அரசு தான். அங்கே வந்து மராட்டியத்தில் கடுமையாக எதிர்ப்பு வந்தோடனே உடனே அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்னென்னா, இந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, வேறு எந்த மொழிக்கும் ஆசிரியர் இல்லை, எந்த மொழி ஒன்றா எடுத்துக்கொண்டுறாங்க ஆனால் ஆசிரியர் இல்லை. அதே தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் என்ன நிலை, இந்திக்கும் சமஸ்கிருதம் தான் நிரந்தர ஆசிரியர்கள், தமிழ்நாட்டுக்கு பகுதி நேர ஆசிரியர்களாக வச்சுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நிலைய ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. ஆகவே இவற்றையெல்லாம் நாம் திட்டமிட்டு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றிய அரசை முறியடிக்க மாநிலங்களின் அதாவது கூட்டாட்சியை நிறுவ விரும்புகிற நாம் மொழிகளுடைய சமத்துவத்தையும் பேண வேணும். இப்போ தமிழ் உயர்ந்த மொழி செம்மொழி, கால்டுவெல் எழுதியிருக்காரு, செம்மொழின்னே எழுதியிருக்காரு கால்டுவெல். கால்டுவெலுடைய முதல் பதிப்பு 1856 வரும்போது அவர்களுக்கு தொல்காப்பியம் கிடைக்கவில்லை. ஆனால் அவருடைய 2வது திருந்திய பதிப்பு வந்த பிறகு 1875 தொல்காப்பியத்தினுடைய பெரும்பகுதி அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் அதை முன்னுரையிலே குறித்திருக்கிறார். அவர் அதில் நிறைய, அதாவது கால்டுவெல்லுங்க அவர் வந்து வெறும் மொழியாய்வு மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர், மிக சிறந்த ஒரு வரலாற்றை எழுதியிருக்கிறார். இந்த ரோமானியர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான தொடர்புகளை குறித்து அவர் கிமு 2000 வந்து எந்த பாண்டிய மன்னன் ரோமானிய பேரரசுக்கு தூது அனுப்பினான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க கிமு 2ஆம் நூற்றாண்டில். அதை திருநெல்வேலி சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார். அதுக்கெல்லாம் பல ஆய்வுகளை அவர் தான் நான் தான் சொல்கிறேனே, அவர் 150 கல்வெட்டை படியெடுத்து வைத்தார். அப்போல்லாம் தொல்லியல் துறையே கிடையாது, தொல்லியல் துறையே கிடையாது. இந்தியாவிலேயே 1860 தான் தொல்லியல் துறை வந்தது. தமிழ்நாட்டுக்கு தொல்லியல் துறை 1960 தான் வந்தது. அப்போ தொல்லியல் துறை வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கால்டுவெல்லை பேச அழைத்திருந்தார்கள். அப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு, மாணவர்களே, புராணங்களை வரலாறாக நீங்கள் கருதாதீர்கள், நீங்கள் வந்து தொல்லியலை, கல்வெட்டுகளை, நாணயங்களோட சேகரித்து கால்டுவெல் வந்து நாணயங்களை ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த திருவாங்கூர் அரசு அந்த நாணயங்களை அவங்க வாங்கி அந்த நூலாக வெளியிட்டிருக்காங்க. கால்டுவெல்லுடைய நூல் நாணயவியல் ஆராய்ச்சி கால்டுவெல் செய்திருக்கிறார், வெளிவராத செய்தி. அப்போ மாணவர் மத்தியில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் கிறித்தவன் என்பதால் என்னை இந்து கோயில்களுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள், வெளியே இருக்கிற கல்வெட்டுங்களை மட்டும்தான் நான் 10 படி எடுத்திருக்கிறேன், நீங்கள் உள்ளே போய் படி எடுத்து ஆய்வு செய்து உண்மையான வரலாற்றை தொல்லியல் சான்றுகளோடு எழுதுங்கள்னு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் கால்டுவெல். ஆகவே அவர் வந்து இந்த திராவிட மொழிகளை ஆய்வு செய்து அவர் வந்து சொன்ன பிறகுதான் இந்த சமஸ்கிருத மொழிக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னொன்று கால்டுவெல் சொல்லிட்டு போயிருக்காரு, முக்கியமாக என்னென்னா திராவிட மொழிகளில் தமிழ் மட்டும்தான் சமஸ்கிருத துணையின்றி இயங்க முடியும். அதை எழுதியிருக்கார் கால்டுவெல். தெலுங்கு சமஸ்கிருத துணையின்றி இயங்காது, கன்னடம் சமஸ்கிருத துணையின்றி இயங்க முடியாது, மலையாளம் அது சமஸ்கிருத துணையின்றி அறவே இயங்க முடியாது, அதில் அளவுக்கு அதிகமான வடமொழி சொற்கள் இருக்கின்றன மலையாளத்தில். கால்டுவெல் அப்போ எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆகவே கால்டுவெல்னுடைய பின்னாடி வந்த பாவாணர் அவர்கள் மிக தெளிவாக, இப்போ கால்டுவெல்னுடைய கருதுகோள் என்னன்னா, புரோட்டோ திராவிடன் ஒரு மொழி இருந்தது. கால்டுவெல்னுடைய கருதுகோள், அவர் அப்படி நினைச்சார். புரோட்டோ திராவிடன் ஒரு மூல மொழி இருந்தது, அதிலிருந்து முதல்ல வந்த மொழி தமிழ், அதன் பிறகு ஒவ்வொன்றாக வந்த மொழிகள் இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்றத அவருடைய இதுவாக வைக்கிறார். அப்போ அவருடைய கருத்துப்படி பார்த்தா இது எல்லாம் சகோதர மொழிகள். பாவானுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா இவர் வந்து இல்லை புரோட்டோ திராவிடன் ஒன்று இல்லை, தமிழ் தான் இருந்தது, அவங்களுக்கு உச்சரிக்க முடியாததுனால வடவர்களேருந்து திறமையிலும் அதெல்லாம் சொல்லி திராவிடம்னு வந்தது, தமிழ் தான் அப்படி இவருடைய தமிழ் இருந்து தான் இது வந்தது அப்படின்னு பாவாணர் அவர்கள் வந்து விளக்கி இருக்கிறார்கள். இவருடைய கருத்துப்படி பார்த்தா தாய் மகள் என்கிற உறவு போல தோன்றும் இந்த தமிழ் கன்னடம். ஆனால் இன்றைக்கு தேசிய இன விடுதலையில் ஆர்வம் உள்ள நாம், மொழிகளுடைய சமத்துவத்துக்காக போராடுகின்ற நாம், எங்களுடைய மொழி உயர்ந்தது, உன்னுடைய மொழி தாழ்ந்தது, வா ஒன்றா சேர்ந்து போராட போகலான்னு வரமாட்டாங்க. அதனால் இதை வந்து நாம் ஆய்வு செய்யலாம், நாம் வந்து பின்பற்றலாம், நம்முடைய உயர்வானது என்பதிலெல்லாம் நமக்கு எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது. அதை போய் அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ என்ன ஆக போகிறது? அதனால் அவங்கள வந்து நாம் சகோதர மொழியாக அணைத்து இன்றைக்கு இருக்கிற இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு
கன்னடர்களையும் தெலுங்கர்களையும் மலையாளிகளையும் பஞ்சாபி, குஜராத்தி, அசாமி, வங்காளி எல்லாரும் இணைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தேசிய இன விடுதலில் ஆர்வம் உள்ள நாம் மொழிகளுடைய சமத்துவத்துக்கு போராடுவோம். இருவேறு தேசிய இனங்களுக்கு இடையில் மோதல் ஏற்படாமல் பார்த்து கொள்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.